அறம் தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க அறக்கட்டளை அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜய்யா அவர்களின் உரையை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் வள்ளுவ நிர்வாகம் 260வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். அறநெறியை சிறப்புற ஒழுங்கு செய்து நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியில் சூட்டி ஒப்பெய்துகின்றேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த குரல்களுக்கு நுட்பம் மிகுந்த உரை செய்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிற பரிமேலழகரை நாம் எல்லோருமாக போற்றி மகிழ்கின்றோம். இந்த நூல்களில் விருப்பத்தையும் ஆர்வத்தையும் உருவாக்கிய ஆசிரியர் பிரான்கள் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். இந்த உயர் வள்ளுவம் என்கின்ற சங்கமத்தை உருவாக்கி பல ஆண்டுகளாக நாம் எல்லோரும் குறள் நெறியை கற்று உய்வடைவதற்கு வழி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளையோர்க்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து நீங்களும் கற்று என்னையும் கற்கச் செய்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று கருதுகின்றேன். வள்ளுவக் கடவுளார் திருக்குறளை 3 பெரும் பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறார். தான் இயற்றிய நூலை 3 பெரும் பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறார். அதிலே ஒரு பகுதி அறம் எனப்படுகிறது. அடுத்த பகுதி பொருள் எனப்படுகிறது. அடுத்த பகுதி காமம் எனப்படுகிறது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பெரும் பிரிவுகளாக தன் நூலினை அமைத்துக் கொண்ட வள்ளுவக் கடவுளார் அந்த முப்பாலிலே அறத்துப்பாலை முதற்பாலாக வைக்கின்றார். அதற்கு காரணத்தை பரிமேலழகர் சொல்லுகிறார். இம்மை, மறுமை, வீடு என்ற 3ஐயும் தரக்கூடிய அந்த அறத்தினை முதலாக வைத்து, இம்மை மறுமை என்கின்ற 2 பலன்களை தரக்கூடிய பொருளை 2வதாக வைத்து, இன்மை இன்பத்தை மட்டும் தருகிற காமத்தை 3வதாக வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த அடிப்படையை வள்ளுவர் பரிமேலழகர் தருகிற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே அறத்துப்பாலிலே 4 இயல்கள். குறநூல் பிரிவிலே உங்கள் எல்லோருக்கும் பலதரம் நான் சொன்னதுதான். பெரும் பிரிவு பால் என்றும், அதற்கடுத்த பெரிய பிரிவு இயல் என்றும், அதற்கடுத்த பெரிய பிரிவு அதிகாரம் என்றும் அமைகிறது. அதற்குள்ளே ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ளும் 10 குறள்கள் அமைந்திருக்கின்றன. இதுதான் நூலை வள்ளுவர் அமைத்திருக்கிற முறைமை. அறத்துப்பாலிலே 4 இயல்கள், பொருட்பாலிலே 3 இயல்கள், காமத்துப்பாலிலே 2 இயல்கள் என்று இயல்கள் அமைப்பு அடுக்கப்பட்டிருக்கின்றன. அறத்துப்பாலிலே சொல்லப்பட்ட 4 இயல்கள் எவை என்றால் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயல்களை அமைத்திருக்கிறார். பாயிரவியல் என்பது நூலுக்கு முன்னுரை போன்று அமைந்திருக்கிற பகுதி. கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கை, அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அறநுட்பங்களை உணர்ந்து உரைக்கக்கூடிய துறவியர், முற்றும் துறந்த துறவியர், அதற்கு பிறகு அவர்களால் சொல்லப்பட்ட அறத்தினுடைய வலிமை என்று 4 கூறுகளை உள்ளடக்கியதாக இந்த பாயிரவியல் அமைந்திருக்கிறது. இது மொத்த நூலுக்குமான ஒரு முன்னுரை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அறத்தினுடைய வலிமை என்று வந்து முடிகிறபடியால் அறத்துப்பாலினுடைய முன்னுரையாகவும் அதை நாம் கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த நூல் வரிசையிலே பொருட்பாலை ஆரம்பிக்கிறார். அறத்துப்பாலினுடைய இயல் விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பற்றுகிற அறம், பற்று விடுதலாகிய அறம் என்று அறத்தை 2 கூறாக பிரிக்கிறார். பற்றுகிற அறம் இல்லறம், பற்று விடுகிற அறம் துறவறம், இரண்டுமே அறம்தான் என்பதை உணர்ந்து சொன்ன பெருமை நம் வள்ளுவருக்கு உண்டு. பற்றுகிற பொழுதும் அறநெறிப்படி வாழ்ந்தால் அதுவும் அறமாகும். அதற்கான அந்த அறநெறி கூறுகள் பல என்று சொல்லி அதை விரித்துரைத்திருக்கிறார். பிறகு பற்று விடுகிற அறத்துக்கு வருகிறார். பற்றுகிற அறத்திலே இருந்து பற்று விடுகிற அறத்துக்குள்ளே எப்படி நாம் பயணிக்கலாம் என்று கேட்டால் அதற்கான பதில், பற்றுகிற அறத்திலே அன்பை வளர்த்து கொண்டே போய் அருளினுடைய வாசல் வரைக்கும் வாழ்க்கையை கொண்டு போவோமானால் அந்த அருளிலே இருந்து பற்று விடுகிற அறம் தொடங்கும். அந்த பகுதியை விரதம் ஞானம் என்று 2 கூறாக பிரிக்கிறார். அதிலே விரதம் என்கின்ற பகுதியிலே நாம் பற்று விடுதற்கு கடைபிடிக்க வேண்டிய சில நெறிகளை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நிறைவாக ஞானம் என்ற பகுதியிலே எப்படி முற்றான துறவு கைவரும் என்பதை எடுத்துரைக்கின்றார். அது 4 அதிகாரங்களை கொண்டது. நிலையாமை, அதுக்கு பிறகு துறவு, அதற்கு பிறகு நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவாறுத்தல் என்று 4 பகுதிகளாக அந்த அதிகாரங்களை அமைத்து துறவு வருகின்ற அந்த நுட்பத்தை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். அத்தோடு முடியும். அறத்துப்பால் உண்மையிலே முடிவடைய வேண்டியது. ஆனால் ஒரு பகுதியை சேர்க்க வேண்டியிருக்கிறது. அறத்தின் வழி வளர்ந்தவர்களும் சில நேரத்திலே துன்பப்படுகிறார்கள். அறமற்று வாழ்கிறவர்களும் சில நேரத்திலே இன்பப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்றால், முற்பிறவிகளிலே நாம் செய்து வந்த வினையின் பயன் இப்பிறவியிலே தாக்குவதால் தான் அத்தகைய அறமுரண்பாடு ஏற்படுகிறது என்பதை சொல்வதற்காக ஊழியல் என்கின்ற ஒரு அதிகாரத்தை வைத்து அறத்தை முழுமைப்படுத்துகிறார். அந்த அளவிலே அறத்துப்பால் முடிவடைகிறது. இனி பொருட்பால் தொடங்க வேண்டும். பொருட்பால் காமத்துப்பால் தொடங்க வேண்டும். பொருட்பாலும் காமத்துப்பாலும் தனிப்பகுதிகள் அல்ல என்று நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன். இல்லறத்தினுடைய கூறுகள் தான் பொருளும் காமமும். ஏனென்றால் அறத்தை 2 கூறாக பிரித்தால் அதிலே துறவரத்துக்கு எதுவும் தேவையில்லை. இல்லறம் நடத்துவதானால் பொருள் தேவை. இல்லறம் சுவைப்பட வேண்டுமானால் காமம் தேவை. ஆகவே பொருளும் காமமும் இல்லறத்தினுடைய கூறுகளாக பின்னாலே விரிக்கப்படுகின்றன. அதனால்தான் திருக்குறள் பொருளையும் காமத்தையும் சொன்னாலும் அறநூல் என்று சொல்லப்படுகிறது என்கின்ற அந்த உண்மையை நான் உங்களுக்கு முன்னமே எடுத்து காட்டியிருக்கிறேன். அந்த வகையிலே பொருட்பால் என்பது பொருளினுடைய சிறப்பு பற்றி சொல்வதாக அல்லாமல் பொருள் வருகின்ற நிர்வாக வழி பற்றி சொல்வதாக அமைந்திருக்கிறது. அதை 3 கூறுகளாக பிரித்திருக்கிறார், இயல்களாக பிரித்திருக்கிறார். அரசியல், அங்கவியல், ஒளிபியல் என்று 3 இயல். அரசியல் என்பது அந்த நிர்வாகத்தை நடத்துகிற தலைவனுக்குரிய பகுதிகளை எடுத்து சொல்லுகிற ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஒரு அரசன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், எப்படி நிர்வாகம் நடத்த வேண்டும், என்னென்ன விடயங்களை நிர்வாகம் நடத்துகிற பொழுது கவனிக்க வேண்டும் என்பதான விடயங்களை எல்லாம் அந்த பகுதியிலே சொல்லுகிறார். அந்த அளவிலே அரசியல் முற்றுப்பெறுகிறது. அதற்கு பிறகு அங்கவியல் தொடங்குகிறது. எவ்வளவு வலிமையுள்ள ஒரு அரசனாக நிர்வாகியாக இருந்தாலும் அவன் கொண்ட நிர்வாகத்தை சிறப்புற நடத்த வேண்டுமானால் அதற்கு அங்கங்கள் தேவை. தனி ஒருவனாக பெரிய நிர்வாகத்தை எவனாலும் நடத்த முடியாது. ஆகவே அவன் நினைக்கிற விடயங்களை சாதித்து தரக்கூடியதாகிய உறுப்புகள் தேவை. அதைத்தான் அங்கங்கள் என்கிறார். எப்படி நம்முடைய உடம்பிலே தலை நினைக்கிற பகுதியை
தலை என்பது தலைமையை குறிக்கிறது. அதனாலே தலை நினைக்கிற பகுதியை மற்றைய அங்கங்கள் நிறைவேற்றுகின்றதோ அப்படி தலைவன் நினைக்கிற பகுதிகளை நிறைவேற்றுகிற அங்கங்கள் தேவை. அந்த அங்கங்களை சொல்கிற பொழுது படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று 6 அங்கங்கள் தேவை என்று பிரித்து காட்டுகிறார். இந்த அங்கங்கள் 6 உடையவன் தான் அரசருள் வேறாக இருக்கக்கூடியவன் என்று இறைமாட்சி என்ற அதிகாரத்திலேயே சொன்னவர். அதை இந்த அங்கவியல் என்ற பகுதியிலே விரித்து சொல்கிறார். அதிலே நாங்கள் படை படித்து விட்டோம், படை குடி படித்து விட்டோம், கூழ் படித்து விட்டோம், அமைச்சு படித்து விட்டோம், அரண் படித்து விட்டோம். நட்பு என்ற பகுதிக்குள்ளே இப்பொழுதுதான் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். ஒரு அரசனுக்கு எப்படி மற்ற படை, குடி, கூழ், அமைச்சு இவையெல்லாம் நமக்கு அங்கங்களாக இருக்கும் என்பது தெரிகிறது என்றால் அவனோடு இருக்கிற பகுதிகளால். நட்பு எப்படி அரணாகும் என்று கேட்டால், ஒருவன் படையெடுத்து செல்லுகிற பொழுது அந்த 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 போர் அந்த போர் முயற்சியினுடைய வெற்றி தனியே படை, குடி, கூழ், அமைச்சினாலே அமையாது. நட்பினாலே தான் அது பெரும்பாலும் அமையும். நட்பாக இருக்கக்கூடிய பல அரசர்கள் இவனுக்கு துணையாக வந்தால், இவன் பலம் குறைவாக இருந்தால் கூட பலம் கூடிய ஒருவனை இவன் எதிர்க்க முடியும் என்றபடியால் நட்பு அங்கங்களிலே ஒன்றாக ஆகுகிறது. அந்த நட்பை பற்றி சொல்லுகிற அதிகாரத்திலே தான் நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த முதல் அதிகாரம் நட்பு என்கின்ற பகுதியை சொல்வதாக இருக்கிறது. அதிலே 4 குறள்கள் படித்திருக்கிறோம். நட்பை 2 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார். இயற்கை நட்பு, செயற்கை நட்பு என்று. இயற்கை நட்பு என்பது என்ன என்பதை பற்றி சொல்லி, செயற்கை நட்பு என்பது உதவி பெறுதலாலே ஏற்படக்கூடிய நட்பு என்று விரிக்கிறார். நாங்கள் இப்பொழுது அந்த அதிகாரத்தினுடைய பாயிரத்தை ஒரு தரம் படித்து மற்றைய 4 குறளினுடைய அடிப்படை குறிப்புகளையும் படித்துக் கொண்டு 5வது குறளுக்குள்ளே நுழைவோம். அதிகார எண் 79. அதிகார தலைப்பு நட்பு. அதிகார பாயிரம். இனி அப்படை போல அரசனுக்கு வினையிடத்து உதவுவதாய நட்பினை 5 அதிகாரம் விதிமுகத்தானும் 12 அதிகாரம் எதிர்மறை முகத்தானும் கூறுவான் தொடங்கி விதிமுக அதிகாரம் 5 உள்ளும் முதற்கண் நட்பு கூறுகின்றார். இந்த விஷயம் மற்றவர்களுக்கு பெரும்பாலும் தெரியாத, தமிழ் படித்த பல பேருக்கே தெரியாத விஷயமாக இருக்கிறது. பரிமேலழகர் சொன்ன இந்த விஷயத்தை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். வினை தொடங்கும் இடத்து என்றால் போர் தொடங்கும் இடத்து என்று நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். நான் முன்பே பலதரம் சொல்லி இருக்கிறேன். பொருட்பாலிலே வினை என்று வந்தால் அது போர். அப்படி போர் செய்கிற பொழுது பெரும்பாலும் அரசனை பலப்படுத்துகிற பகுதிதான் நட்பு. இந்த நட்புக்கென்று மொத்தம் 17 அதிகாரங்களை திருவள்ளுவர் ஒதுக்கி இருக்கிறார் என்கிறார் பரிமேலழகர். அதிலே நேர்முகமாக சொல்லப்படுகிற நட்பு 5 அதிகாரத்தாலும், எதிர்மறை முகமாக சொல்லப்படுகிற நட்பு 12 அதிகாரத்திலுமாக 17 அதிகாரம் சொல்லப்படுகிறது. அது என்ன எதிர்மறை நட்பு என்றால் என்று கேட்டால் அதற்கு பதில் என்னவென்று கேட்டால், நட்புக்கு எதிர்ச்சொல் பகை. ஆகவே நட்புக்கு எதிர்மறை என்பது பகை. ஒருவனுக்கு பகை என்னென்ன தீங்கு விளைவிக்குமோ நேரடியாக பகைவனாக வருகிறவன் மட்டும்தான் தீங்கு விளைவிப்பான் என்று இல்லை. பகை பண்புகளும் நமக்கு தீங்கு விளைவிக்கும். நம்மிடம் இருக்கக்கூடியதான சில பலையினங்களும் பகை போல நமக்கு தீங்கு விளைவிக்கும். அந்த பலையினங்களை எல்லாம் எதிர்வரை நட்புக்குள்ளே எடுத்துக் கொள்கிறார். அப்படித்தான் அந்த பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது வரைவின் மகளிர், இப்படி இது போன்ற பகுதிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இவையெல்லாம் எப்படி பகை செய்கிற தீமையை நமக்கு செய்யுமோ அதுபோல இவையும் செய்கிறபடியால் இவை பகை என்று எடுத்து
நட்பினுடைய எதிர்மறை அதிகாரங்களாக 12 அதிகாரங்களை வைத்திருக்கிறார். மொத்தம் 17 அதிகாரம் நட்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பாயிரம் நமக்கு சொல்கிறது. அஃதாவது இன்னது என்பதும் அதிகார முறைமையும் இதனுள் விளங்கும். ஐயா, உரை ஒண்டி படிக்கட்டுமாங்க ஐயா, இல்ல உரையை மட்டும் படிக்க? சரிங்க. குறள் எண் 781. செயற்கரிய யாவுள நட்பின், அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. உரை: நட்பின் செயற்கு அரிய யாவுள, நட்பு போல செய்து கோடற்கு அரிய பொருள்கள் யாவை உள. நட்பு என்றால் நாங்கள் ரொம்ப சாதாரணமாக நட்பு என்று நினைக்கிறோம். திருவள்ளுவர் முதல் குறளிலேயே சொல்லுகிறார், நட்பை செய்வது என்பது லேசான விஷயம் அல்ல. அது பின்னாலே பரிமளர்கள் விளங்கப்படுத்துவார். நட்பை செய்வது என்பது நல்ல நட்பை தேர்ந்தெடுக்க வேண்டும், பிறகு அவர்களோடு நட்பு கூணுகிற வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். நட்பு பூண்டால் அது எப்பொழுதும் ஒரு தன்மைத்தாய் இருக்கக்கூடியதாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி பல முறைகள் இருக்கின்றன. இதுதான், இப்படி செய்தால்தான் அது நட்பு. சும்மா நட்பு வந்து விட்டது என்று சொல்வதிலே அர்த்தம் இல்லை. அது நாங்கள் சொன்ன முதல் இயற்கை நட்பிலே வருகிற விஷயங்கள். இங்கே சொல்லுகிற இந்த நட்பு செயற்கை நட்பு. ஒரு உதவி செய்து அந்த நட்பை பெற்றுக் கொள்ளுதல். கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் குடிபெறும் என்கின்ற அந்த அமைப்பிலே வரக்கூடிய நட்பு. ஆகவே யாரோடு நட்பு கொள்ள வேண்டும் என்று தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு எப்படி அவரோடு நட்பு பூணலாம் என்கின்ற வழியை கண்டுபிடிக்க வேண்டும். நட்பு பூண்ட பிறகு அந்த நட்பை தொடர்ந்து பேணுகிற முறை, திரிபின்றி அந்த நட்பு ஒரே தன்மைத்ததாய் இருக்கும்படியாக பார்க்க வேண்டும் என்றபடியால் தான் நட்பை செய்வது லேசான வேலை என்று முதலிலே சொல்லுகிறார். அதுதான் இந்த குறள் சொல்லுகிறது. படியுங்கள், இந்த குறளை சொல்லுங்கள். செயற்கரிய யாவுள நட்பின், நட்பின் செயற்கரிய யாவுள. அதுக்கு பிறகு அடுத்த வரி சொல்லுகிறார், அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. வினைக்கு அரிய காப்பு இந்த நட்பு போல் யாவுள என்கிறார். வினை என்றால் போருக்கு காவலாக இருக்கக்கூடியது இந்த நட்பை போல வேறு என்ன இருக்கிறது என்று சொல்லி நட்பினுடைய சிறப்பை கூறுகிறார். அதுபோல் வினைக்கு அரிய காப்பு யாவுள, செய்து கொண்டால் அதுபோல பகைவர் செய்யும் வினைக்கு புகற்கு அரிய காவலாவன யாவை உள. குறள் எண் 782. நிறை நீர நீரவர் கேண்மை பிறை, மதி பின்னீர பேதையார் நட்பு. 2 விவரம் சொல்லுகிறார். நல்லவர்களோடு கொள்ளுகிற நட்பும் தீயவர்களோடு கொள்ளுகிற நட்பும். நல்லவர்களோடு கொள்ளுகிற நட்பு நிலவு வளர்கிறது போல வளர்ந்து கொண்டே போகும் என்று சொல்லுகிறார். தீயவருடைய நட்பு திடீரென்று பெரிய பிரகாசம் காட்டி போக 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 குறைந்து கொண்டு போகும். நல்லவர்களோடு கொள்ளுகிற நட்பு ஆரம்பத்திலே மென்மையாக தொடங்கி நாளுக்கு நாள் வளர்ந்து அது பூர்ணச்சந்திரன் போல மாறும். தீயவர்களோடு நட்பு பூர்ணச்சந்திரன் போல தோன்றி நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே போகும். பருவம் அமாவாசை என்கின்ற 2ஐயும் இந்த நட்பு 2க்குமான உவமையாக எடுத்து காட்டுகிறார். உரை: நீரவர் கேண்மை பிறை நிறை நீர, அறிவுடையார் நட்புக்கள் பிறை நிறையும் தன்மை போல் நாள்தோறும் நிறையும் தன்மையவாம். பேதையார் நட்பு மதி பின்னீர, மற்றை பேதைமை உடையார் நட்புக்கள் நிறைந்த மதி பின் குறையும் தன்மை போல நாள்தோறும் குறையும் தன்மையவாம். குறள் எண் 783. நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நட்பினுடைய சிறப்பை அடுத்த குறளிலே ஒரு குறளிலே சொன்னார். அது பூர்ணச்சந்திரன் போல அமாவாசையிலிருந்து பூர்ணச்சந்திரன் வரைக்குமாக நிலவு வளர்வது போல வளரும் என்பது நட்பினுடைய ஒரு சிறப்பு. அடுத்த நட்பை சொல்லுகிறார். நல்ல நட்புக்கு என்ன லட்சணம் என்று கேட்டால், உயர்ந்த நூல்களை படிக்க 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 அது நாள்தோறும் புதிய புதிய நயம் காட்டி இன்பம் தருவது போல நல்லவருடைய நட்பு நாளுக்கு நாள் நமக்கு இன்பம் தருவதாக அமையும். அதைத்தான் இந்த குறளிலே சொல்லுகிறார். பயில்தொறும் நூல் நயம் போல
பயில்தொடும் பண்புடையாளர் நட்பு. உரை. பண்புடையாளர் தொடர்பு பயில்தொறும். நற்குணம் உடைய மக்கள் தம்முள் செய்த நட்பு பயிலும் தோறும் அவர்க்கு இன்பம் செய்தல் நூல் நவில்தொறும் நயம் போலும். நூற்பொருள் கற்கும் தோறும் கற்றார்க்கு இன்பம் செய்தலை ஒக்கும். பண்புடையாளர் நட்பு என்கிறார். ஆகவே நட்பு ஆரோடு நட்பு கொள்ள வேண்டும் என்றால் பண்புள்ளவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும். அப்படி நட்பு கொள்ளுகிற பொழுது என்ன நன்மை ஏற்படும் என்று கேட்டால், நல்லவர்களோடு, அதுதான் அவை அந்த கோடி கொடுத்து என்று சொன்னதுக்கு காரணம், நல்லவர்களோடு நாம் சேர்ந்து கொண்டோமானால் நம்முடைய தீமைகளையும் அவர்கள் அழித்து விடுவார்கள். தீயவர்களோடு நாம் நட்பு கொண்டோமானால் நம்முடைய நன்மைகளையும் அவர்கள் அழித்து விடுவார்கள். ஆகவே நாமும் நல்ல பண்புடையாளர்களை பார்த்து நட்பு கொள்ள வேண்டும் என்பது ஒன்று. இன்றைய உலகியலிலே நம் குழந்தைகளையும் அவர்கள் யாரோடு நட்பு கொள்கிறார்கள் என்பதை கவனித்து நாம் நட்பு கொள்ள வைக்க வேண்டும் என்பது மற்றொன்று. இப்பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் என்று ஏதோ சொல்லிவிட்டு யாரும் யாரோடு நட்பு பூணலாம் என்பது சாதாரணமான ஒன்றாக ஆகிவிட்டது. அதில் இருக்கக்கூடிய பெரிய தவறு என்னவென்றால், பிழையான ஒருவன் உங்கள் பிள்ளைகளுக்கு நண்பனாக வந்தால் அந்த தீமை அவனை அறியாமல் அவன் வாழ் சேரும். ஆகவே பிள்ளைகளுடைய நட்பை கூட பெற்றோர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உண்மையையும் இந்த இடத்திலே இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த 2 குறள்களும் நட்பினுடைய சிறப்பை எடுத்துச் சொல்வதாக அமைகின்றது. குறள் எண் 784. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. இதுவும் நட்பினுடைய சிறப்பு என்ன என்று சொல்கிறது. நட்பினுடைய எப்படி நட்பு இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம் நட்பு என்றால் கூடி சிரித்து கழிப்பதுதான் நட்பு. அதுதான் நட்பினுடைய வரைவிலக்கணம் இன்றைக்கு பல பேரிடம் இருக்கிறது. சந்தோஷமாக ஆளையால் கண்டு சிரித்து பேசிவிட்டு போவது. அப்படி அல்ல. நண்பன் ஒருவன் பிழை செய்கிறான் என்று அல்லது பிழை செய்ய போகிறான் என்று தெரிந்தால், அதனால்தான் பரிமள உரை எழுதுகிற பொழுது எழுதினார், மேற்சென்று என்ற சொல்லை போட்டதற்கு காரணம், பிழை செய்வதற்கு முன்பாக நகுதற் பொருட்டென்று நட்பு மேற்சென்று இடித்தற் பொருட்டு. மேற்சென்று என்றால் பிழை விட்ட பிறகு அதை சொல்லி காட்டி பிரயோசனம் இல்லை. பிழை விடுவதற்கு முன்பாக இவன் அதை சென்று நீக்க வேண்டும். அதான் இடித்தற் பொருட்டு என்றார். ஆகவே ஒரு நல்ல நண்பன் நகுதற் பொருட்டென்று வெறும் சிரிக்கிறதுக்கு மட்டுமல்லாமல், அப்படியானால் சிரிக்கவே கூடாதா என்றால் இல்லை, சிரிக்கவும் செய்யலாம். அதோடு சேர்ந்து பிழை செய்ய போகிறான் நண்பன் என்றால் அதற்கு முன்பு அவனை இடித்துரைத்து, அவனுக்கு அது கசக்கும் என்று தெரிந்தாலும் பரவாயில்லை, அவன் கோவிப்பான் என்று தெரிந்தாலும் பரவாயில்லை, நீ செய்வது பிழை என்று சொல்லக்கூடியவன் தான் உண்மையான நண்பன். அல்லது என்ன வீடு கொடுத்துகிறவனுக்கு பந்தம் எடுத்து கொடுக்கிறவன் போல இருந்தால் அவன் நண்பனாக மாட்டான் என்பதை இந்த குறள் சொல்லுகிறது. உரை. நட்டல் நகுதற் பொருட்டன்று. ஒருவனோடு ஒருவன் நட்பு செய்தல் தம்முள் நகுதற்கு ஏய்ந்தன சொல்லி நகையாடற் பொருட்டு அன்று. மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. அவர்க்கு வேண்டாத செய்கை உளதாய வழி முற்பட்டு கழறுதற் பொருட்டு. ஐயா, இந்த இதுல உரை குறிப்புல ஒரு பாடபேதம் இருந்ததுங்கய்யா. போன வாட்டி படிக்கிற போது என்னுடைய புத்தகத்துல ஒரு வார்த்தை தப்பா இருந்தது, அப்படியே படிச்சுட்டேங்க ஐயா. ஒரு அன்பரத்தர் சுட்டி காட்டினேன். அது உரை குறிப்பு ஒரு வாட்டி படிச்சுட்டோமாங்க ஐயா. இந்த படிங்க, என்ன அந்த இடத்தையும் சொல்லுங்க. சொல்றேங்க ஐயா. உரை குறிப்பு. பழியும் பாவமும் தரும் செய்கை துன்பமே பயத்தலான் வேண்டப்படுவது அண்மையின் அதனை மிகுதி என்றும். மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. அது என்ன மிகுதி என்றால், பழியும் பாவமும் வருகிற செயல்கள். பழி என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன என்று நாங்கள் படித்திருக்கிறோம். நாம் வாழும் காலத்தில் மற்றவர்களால் தூற்றப்படுதல் பழி. வாழ்ந்து முடிந்த பிறகும் நம்மோடு தொடர்ந்து வந்து நம்மை துன்பப்படுத்துவது பாவம். இந்த 2ம் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது செய்தற்கு முன்னே மீட்டல் வேண்டுதலின் மேற்சென்று என்றும்.
மேற்சென்று என்று போன்ற சொல்லுக்கு விளக்கம் சொல்லுகிறார். அந்த பழிபாவங்களை அவன் செய்த பிறகு அவனை இடித்து பிரயோசனம் இல்லை, அதற்கு முன்னமே அவனை இடித்துரைத்து திருத்த வேண்டும் என்பதுதான் மேற்சென்று என்ற சொல்லை போட்டார். பாருங்கள், ஒரு 1.25 வரைக்குள்ளே இதெல்லாம் நினைத்து நினைத்து அந்த ஆள் இந்த சொற்களை வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து இந்த ஆள் சொல்லுகிறார். எவ்வளவு விஷயம்! மேற்சென்று என்ற சொல்லுக்கு காரணம், பிழை செய்த பிறகு திருத்தி பிரயோசனம் இல்லை, பிழை செய்வதற்கு முன்பு திருத்த வேண்டும் என்கிறார். சரி, அடுத்த வரிதாங்க தவறா இருந்துச்சு. இன்சொற்கு அப்படின்னு இருக்கணும், அது இச்சொற்குன்னு என்னுடைய புத்தகத்தில் இருந்ததுங்க, அதை படிச்சுட்டேன். அதாவது இன்சொற்கு மீளாமையின் இடித்தற் பொருட்டு என்றும் கூறினார். சரி சரி, அது சரி, இன்சொல் தான் அது சரியான வார்த்தை. இனிமையாக பேசிக்கொண்டே இருந்தால் திருந்த மாட்டார்கள். நீ அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, சிரிச்சு பேசி இடித்து சொல்ல வேண்டும். அது எவ்வளவு தூரம் அவனை தாக்கும்படியாக சொன்னால்தான் அந்த சொல் அவனை திருத்தும் என்றபடியால், இனிய சொல்லுக்கு அவன் மீண்டு வராமையின், அந்த பாவங்களுக்குள்ளே போகாமல் மீண்டு வராமையின் இடித்த பொருட்டு என்று அந்த சொல்லை வன்மையாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இனிய சொல் என்று ஒரு அதிகாரம் படைத்த திருவள்ளுவர் சில இடங்களிலே இனிய சொல் பேசுவதற்கு விதிவிலக்கு வைத்து வன்சொல் பேசு என்கிறார். அதிலே ஒன்று இந்த குறள். அதுதாங்க இந்த பிரதிபதாங்க இளையகுமார்னு ஒரு நண்பர் அவர் சொன்னாருங்க. இதனால் நட்பின் பயன் கூறப்பட்டது. இதுதான் நட்பினுடைய பயன். அதாவது சேர்ந்து சிரிப்பதல்ல, அவனை இடித்து திருத்துவதுதான் நல்ல நண்பனுடைய பயன். இந்த திருக்குறள் எல்லாம் நான் எப்பொழுதும் நான் நினைக்கிறது உண்டு, நம்முடைய தராசு கல்லுகள். இப்போ இது படிக்கிற பொழுதும் உடனே உங்கள் மனதிலே ஒரு 10 நண்பர்கள் மனதிலே வருவார்கள். உடனே இந்த திருக்குறள் படிக்கல்லை போட்டுவிட்டு ஒவ்வொரு நண்பர்களாக போட்டு நிறுத்தீர்களானால் யார் நண்பன் என்று தெரிய வந்துவிடும். உடனே அந்த நண்பனை விட்டு நீங்கள் விலகி வந்து அந்த நண்பன் ஏன் விலகினான் என்று கேள்விப்பட்டு இப்படி ஒருத்தர் திருக்குறளிலே சொல்லி தந்தார் என்று சொல்லி திருவள்ளுவர் மேலும் எங்கள் மேலும் அவருக்கு கோபம் பெற பண்ணாமல் நீங்கள் இடித்துரைக்க வேண்டும். உங்களுடைய நண்பன் ஒருவன் பிழை செய்தால் இடித்துரைத்து அவனை திருத்த வேண்டும், அவன் உங்களை திருத்துவது போல. ஆகவே இந்த படிக்கல்களை போட்டு நிறுத்தால் நாம் எங்கே நிற்கிறோம், நம்முடைய சுற்று வட்டாரம், நம்முடைய சூழல் எங்கே நட்பு சூழல் எப்படி இருக்கிறது என்று நாம் நிறுத்திக் கொள்ள முடியும். இதை வேறு யாரும் நமக்கு இந்த உதவியை செய்ய மாட்டார்கள், திருவள்ளுவர் தான் செய்ய முடியும். ஒருவர் செய்தார், அவருக்கு பகை, இவருக்கு கோபம், அதனால் தான் இவர் அப்படி சொல்லுகிறார் இப்படி சொல்லுகிறார் என்று வரும். திருவள்ளுவர் போய் இருந்தவர், அவருக்கு யாரோடும் பகை இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அவர் சொல்லுவது சரிதான் என்று தெரிந்து கொண்டு இந்த கற்களை போட்டு உங்களுடைய நட்பு வட்டாரத்தை நிறுத்து பார்த்து கொள்ளுங்கள் என்பதை நான் ஒரு அறிவுரையாக சொல்ல விரும்புகிறேன். இதுவரைக்கும் படிச்சோங்க. இனி புது பாடம். குறள் எண் 785. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். மச்சான், உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுப்பா என்று இந்த நண்பர்களுக்குள்ளே ஒரு பேச்சு இருக்கும். சினிமாவுக்கு போகலாமா? திருவள்ளுவர் சொல்லுகிறார், புணர்ச்சி பழகுதல் வேண்டா. நட்பிலே இந்த 2 நிலைமை வரும், அதாவது 3 நிலைமை வரும். ஒன்று புணர்ச்சி. புணர்ச்சி என்பதற்கு பரிமள உரை எழுதுகிற பொழுது எழுதுகிறார், ஒரு ஊரில் வாழுதல், ஒரு தேயத்தராதல். அப்ப அடிக்கடி சந்திப்போம், பார்ப்போம், இது ஒன்று. பழகுதல் என்பது அடிக்கடி ஒருவர் சந்தித்து பேசிக் கொள்ளுதல். அது பரிமளர் தெளிவாக சொல்லுவார். இது 2ம் நட்புக்கு அடையாளம் என்றுதான் நாங்கள் பல பேர் நினைக்கிறோம். அடிக்கடி சந்திக்க வேண்டும், நட்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், ஒன்றும் தேவையில்லை. உணர்ச்சி என்று ஒன்று இருக்கிறது. புணர்ச்சி, பழகுதல், உணர்ச்சி என்று 3 விஷயங்கள் நட்புக்கு அடிப்படையானவை. உணர்ச்சி பழகுதல் தேவையில்லை. எப்போ தேவையில்லை என்றால், ஒத்த உணர்ச்சி இருந்து விட்டால் புணர்ச்சியும் பழகுதலும் தேவையில்லை. ஒன்றாக இருக்க வேண்டும், அடிக்கடி சந்தித்து பேச வேண்டும், இதெல்லாம் தேவையில்லை. ஒத்த உணர்ச்சி இருந்து விட்டால் அதுதான் உயர்ந்த நட்பான உரிமையை தரும். கிழமை தரும் என்றால் உரிமை. கிழமை என்ற சொல்லுக்கு உரிமை என்ற அர்த்தம் நீங்கள் படித்திருப்பீர்கள். சனிக்கிழமை என்றால் சனிக்குரிய கிழமை, புதன்கிழமை என்றால் புதனுக்குரிய கிழமை. அதுபோல குறிஞ்சி கிழவன் என்று முருகனுக்கு பெயர், குறிஞ்சிக்கு உரிமையானவன் என்று பெயர்.
ஆகவே இந்த கிழமை என்பதற்கு உரிமை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை நட்புக்கான உரிமையை தரும். ஒத்த உணர்ச்சி இருக்க வேண்டும். இவன் இது பிழை என்று நினைத்தால் மற்றவனும் பிழை என்று நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிறது தான் அந்த ஒத்த உணர்ச்சி என்பது. இன்றைக்கு நட்பிலே அது மிக குறைந்து விட்டது. ஒத்த உணர்ச்சியோடு நட்பு கிடைப்பது என்பது ஒரு தவ பலன், முற்பிறவியில் செய்த பலன் இருந்தால்தான் ஒத்த உணர்ச்சியோடான நட்பு கிடைக்கும். அதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. படிப்போம். உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். உரை: புணர்ச்சி பழகுதல் வேண்டா. ஒருவனோடு ஒருவன் நட்பாதற்கு புணர்ச்சியும் பழகுதலும் ஆகிய காரணங்கள் வேண்டுவதில்லை. உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். இருவர்க்கும் ஒத்த உணர்ச்சிதானே நட்பாம் உரிமையை கொடுக்கும். ஒத்த உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும், அந்த உரிமையை தரும். உரை குறிப்பு: புணர்ச்சி ஒரு தேயத்தராதல். புணர்ச்சி என்றால் என்னவென்றால், ஒரு ஊரிலே இருப்பது அல்லது ஒரு குறிச்சியிலே இருப்பது, ஒரு நாட்டிலே இருப்பது, இதைத்தான் புணர்ச்சி என்கிறார். புணர்ச்சி ஒரு தேயத்தராதல். இன்றே போல்க நும் புணர்ச்சி என்று புறநானூறு 58 பாடலில் என்றதும் அதனை ஒரு இந்த செய்திக்கான ஒரு மேற்கோளை எடுத்து காட்டுகிறார். புறநானூற்றிலே இருந்து ஒரு பாடலை எடுத்து காட்டுகிறார். சேர சோழ பாண்டியர்கள் பெரும்பாலும் ஆளுக்கால் சண்டை பிடித்ததுதான் அவர்கள் செய்த பெரிய புண்ணியமான காரியம். அதாவது தமிழ் பிரதேசத்தை, தமிழ் மக்களை ஆண்டவர்கள் சேர சோழ பாண்டியர்கள், மூவேந்தர்கள் என்று அவர்களுக்கு பெயர். பெரும்பாலும் அவர்கள் ஒன்று சேர்ந்ததில்லை. அது ஒரு பெரிய குறைபாடு. சேர்ந்திருந்தால் இன்றைக்கு உலகம் தமிழர்களுடைய கையிலே இருந்திருக்கும். அவர்கள் ஆளுக்கால் சண்டை பிடித்து, சேரன் சோழனோடு சண்டை பிடிப்பது, சோழன் பாண்டியனோடு சண்டை பிடிப்பது, இப்படியேதான் காலம் கழித்துக் கொண்டிருக்கிறதாக வரலாறு சொல்கிறது. ஒரு முறை சோழனும் பாண்டியனும் நட்பு பூண்டார்கள். அப்படி நட்பு பூண்டு ஒன்றாக இருந்தார்கள். ஒரு அவையின்கண் 2 பேரும் இருந்தார்கள். நட்பு அதை பார்க்கிறார் ஒரு புலவர். பார்த்து விட்டு சொன்னார், இன்றைய போல்க, அது என்ன வரி? இன்றைய போல்க நும் புணர்ச்சி. புணர்ச்சி, உங்களுடைய இந்த நட்பு இன்றைக்கு இருக்குமாற் போல் இருக்கட்டும். இந்த வாழ்த்திலேயே இன்றைக்கு இருக்குமாற் போல் இருக்கட்டும் என்று வாழ்த்துகிற வாழ்த்து என்பது ஒரு சிறந்த வாழ்த்து. அதாவது எப்பொழுதும் நாங்கள் ஒருவரை வாழ்த்துகிற பொழுது படிமுறையிலே வாழ்த்தி கொண்டு போவோம். ஒரு சின்ன பையன் வந்து நம்மிடம் வாழ்த்து கேட்கிறான் என்றால் நன்றாக படி என்று வாழ்த்துவோம். பிறகு வந்து படித்து விட்டு வாழ்த்து கேட்டால் உனக்கு சீக்கிரம் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும் என்று வாழ்த்துவோம். அதற்கு பிறகு வந்து வணங்கினால் அதற்கு பிறகு நாங்கள் சொல்லுவோம், ஒரு சீக்கிரம் ஒரு நல்ல கல்யாணம் நடக்கட்டும் என்று வாழ்த்துவோம். அதற்கு பிறகு வந்து வணங்கினால் அதற்கு பிறகு ஒரு சீக்கிரம் ஒரு குழந்தை கிடைக்கட்டும் என்று வாழ்த்துவோம். இப்படி படிமுறையாக வாழ்த்துவது. எல்லாமே நிறைந்தவனுக்கு அடுத்த தடவை எது வேணும் என்று வாழ்த்துவது என்பது ஒரு சிக்கல். எல்லாமே நிறைவு பெற்றவன். சீதையை வந்து அனுமன் அசோகவனத்திலே வந்து போர் முடிந்த பிறகு வணங்குகிறான். அப்படி போர் முடித்த பிறகு வணங்குகிற பொழுது இந்த அனுமனை வாழ்த்த வேண்டும் சீதை. என்ன வாழ்த்துவது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அனுமனிடம் எல்லா நற்குணங்களும் நிறைந்து கிடக்கின்றன. ஆகவே இனி ஒரு புதுசு வேணும் என்று வாழ்த்த வேண்டிய தேவை அவளுக்கு இல்லை. அதனாலே அவள் என்ன செய்தாள்? அனுமனை வாழ்த்துகிற பொழுது இன்றனை இருத்தி என்றாள். இன்றைக்கு இருக்கிறது போல எப்பொழுதும் இருப்பாயாக என்று வாழ்த்துவது இருக்கிறதே, நற்குணம் நிறைந்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய வாழ்த்து. அதுபோல சேரனும் சோழனும் பாண்டியனும் சோழனும் சேர்ந்து ஒன்று இருந்த கண்ட ஒரு புலவர் சொன்னார், நீங்கள் இன்றைக்கு இருப்பது போல இருந்து கொள்ளுங்கள். அதாவது இனி பகை பூணாதீர்கள் என்ற அர்த்தத்திலே சொன்ன வாழ்த்து தான் அந்த வாழ்த்து. அதைத்தான் அந்த மேற்கோள் எடுத்து காட்டுகிறார். இன்றனை இருத்தி. புணர்ச்சி ஒரு தேயத்தராதல். இன்றே போல்க நும் புணர்ச்சி என்றதும் அதனை பழகுதல் பலகால் கண்டும் சொல்லாடியும் மறுவுதல். அடிக்கடி சந்தித்து
பழகியும் சொல்லாடியும் என்றால் பேசி சிரித்து இப்படி இருக்கிறது தான் அடுத்தது. அதுதான் பழகுதல். புணர்ச்சி ஒருதேயத்தராதல். சோழனும் பாண்டியனும் ஒன்றாக சேர்ந்திருந்த பொழுது ஒருதேயத்தர்கள் போல இருந்ததுனாலே இன்றனை இருத்தி என்று வாழ்த்தினாள். அடுத்தது அடிக்கடி சந்தித்து பேசுவதுதான் பழகுதல். அப்போ புணர்ச்சி பழகுதல் என்ற ரெண்டு நிலை நட்புக்கு உண்டு. அது இல்லை என்று இல்லை, அது ரெண்டும் உண்டு. ஆனால் அது கூட தேவையில்லை என்கிறது இந்த குறள். படியுங்கள். பழகுதல் பலகால் கண்டும் சொல்லாடியும் மறுவுதல். இவ்விரண்டும் இன்றி கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையார்க்கும் போல உணர்ச்சி ஒப்பின் அதுவே உடன் உயிர் நீங்கும் உரிமைத்தாய நட்பினை பயக்கும் என்பதாம். இதுவும் நமக்கு புறநானூறு பகுதிகளிலே இருக்கிற பாடல்களிலே இருந்து எடுத்துக்கொண்ட செய்தி. எப்பொழுதும் பாருங்கள், நம் வாழ்விலே உயர்ந்த விடயங்களை நாங்கள் கடைபிடிப்போமானால் உலகத்துக்கு முன்னுதாரணங்கள் ஆவோம். அப்படி முன்னுதாரணம் ஆக வேண்டும் என்று நினைத்து வாழ வேண்டும். நான் எப்படியும் வாழ்ந்து விட்டு போவேன், அவன் சொன்னால் என்ன, இவன் சொன்னால் என்ன. உயர்ந்தவர்கள் மனதிலே நாம் நிற்பதுதான் வாழ்க்கையிலே நாம் வாழ்வதனுடைய பயன். அதை மறந்து போகாதீர்கள். உயர்ந்தவர்கள் நம்மை நினைக்க வேண்டும். திருவள்ளுவர் அதை அடிக்கடி பல இடங்களிலே சொல்லுவார். உயர்ந்தவர்கள் மனதிலே உங்களுக்கு ஒரு இடம் இருக்குமானால் வாழ்ந்ததனுடைய பயனை நீங்கள் அடைந்தவர்கள் ஆவீர்கள். அதனாலேதான் இந்த 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 இப்படி ஒரு நட்பினுடைய செய்தியை பழைய ஒரு இலக்கியத்தின் அடிப்படையிலே இருந்து நினைவு ஊட்டி இந்த பெருமாளிலகர் அதை சொல்லுகிறார். கோப்பெரும் சோழன் என்று ஒரு சோழன் இருந்தான். பெரும் வீரன், பெரும் புலமையாளன். புலவர்களோடு இருந்து கவிதை செய்கிற அளவுக்கு கவிதை ஆற்றலோடு அவன் இருந்தவன் என்கிறார்கள். அவனுக்கு 2 நண்பர்கள் இருந்தார்களாம், ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒருவருக்கு பொத்தியார் என்று பெயர், மற்றது பிசிராந்தையார் என்று ஒரு பெயர். இந்த 2 நண்பர்களும் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர்கள். பிற்காலத்திலே இவனுக்கு என்ன நடக்கிறது என்று கேட்டால், இவனுடைய பிள்ளைகளே இவனுக்கு எதிராக மாறுகிறார்கள். வரலாற்றிலே அப்படி செய்தி வருகிறது. அதாவது அரசு என்பது லேசான வேலை இல்லை. பாருங்கள், அப்பனையே பிள்ளைகள் கொன்று விடுவார்கள். அப்படி இப்போ நாங்கள் கண்கூடாக பல விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அப்படி பிள்ளைகள் 2 பேரும் தந்தந்த இவர்கள் லேசில போக மாட்டார் போல இருக்கிறது, இவருக்கு முத்தி கொடுக்க வேண்டியதான் என்று அவர்கள் முடிவு செய்து தந்தையோடு இந்த 2 பிள்ளைகளும் சண்டைக்கு வந்தார்கள். இவனும் அரசன் அல்லவா, அந்த அந்த அரசனுக்குரிய அந்த பெருமிதம் மூர்க்கம் இருந்திருக்கும். இவனும் சண்டைக்கு தயாரானான். தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே சண்டை தொடங்குகிற சூழ்நிலையிலே ஒரு புலவர் வந்தார். புலவர் வந்து இவர்களை சமாதானம் செய்தார். பிள்ளைகளுக்கு சொன்னார், அப்பாவோடு சண்டை பிடிக்க கூடாது. அப்பாவுக்கு சொன்னார், நீ பெரிய கவிஞன், இயற்கையை அறிந்தவன், நீ போய் பிள்ளைகளோடு போர் செய்தால் அது அழகாக இருக்குமா? வேண்டாம், இந்த போர் செய்ய வேண்டாம், நீ ஆட்சியை அவர்களுக்கு கொடுத்து விட்டு போ என்று சொன்ன உடனே புலவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த கோப்பெரும் சோழன் அதை ஏற்றுக்கொண்டான். எவ்வளவு தூரம் அவனுடைய அரசத்தன்மையை விட அறிவுத்தன்மை உயர்ந்திருக்கிறது பாருங்க. ஒரு புலவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளோடு அவன் சண்டை பிடித்து வென்றும் இருக்கக்கூடும். ஆகவே இவர் என்ன செய்யறான், சரி அது பிள்ளைகளுக்கு ஆட்சியை கொடுத்து விட்டு வடக்கு இருக்கிறதுக்கு போகிறான். வடக்கிருத்தல் என்பது பழைய காலத்திலே தற்கொலை முயற்சியினுடைய ஒரு வகை. அதாவது வடக்கு திசை நோக்கி வடக்கிலே போய் இருந்து தென் திசை நோக்கியோ அப்படி ஏதோ செய்வார்கள். எனக்கு சரியா 100% சொல்ல தெரியவில்லை. தற்பை புல்லை பாய் போல விரித்து விட்டு அதிலே உட்கார்ந்து உண்ணாமல் நீர் குடிக்காமல் அப்படியே இருந்து உயிர் விடுதல். இது பழைய காலத்திலே வடக்கிருத்தல் என்று பெயர். யாழ்ப்பாணத்திலே நாங்கள் இருக்கிற பகுதி, இலங்கையிலே வடக்கிலே தான் நாங்கள் இருக்கிறோம். சண்டை நடந்த பொழுது ஒரு கவிஞர் வடக்கிருத்தல் என்று ஒரு கவிதை புஸ்தகம் போட்டார். வடக்கிருத்தல் என்பது சாவதற்கு தயாராவது, அப்படித்தான் எங்கள் நிலைமையும் அப்போது இருந்தபடியால் வடக்கிருத்தல் என்றே எழுதினார். இந்த கோப்பெரும் சோழன் போய் வடக்கிருந்து விட்டான். அப்படி வடக்கிருக்கிற பொழுது முதலிலே இவருடைய முதல் நண்பனாகிய அந்த பொத்தியார் வந்தார். இவன் வடக்கிருக்கிறான் என்று ஒருத்தவனும் தந்தி கிந்தி கொடுக்கவும் இல்லை, மெசேஜ் அனுப்பவும் இல்லை. அவரா வந்து விட்டார், நானும் உன்னோடு இருந்து சாக போகிறேன்.
அதை இந்த அரசன் ஒத்துக்கொள்ளவில்லை. நீ இப்பதான் கல்யாணம் கட்டி இருக்கிறாய், உனக்கு பிள்ளை குட்டிகள் ஒன்றும் இல்லை, குழந்தைகள் பெற்று சந்ததியை வளர்த்த பிறகு வா என்று அனுப்பி விடுகிறார். அவன் போய் சந்ததியை குழந்தைகளை பெற்றுவிட்டு திருப்பி வருகிறான். அப்போ இந்த அரசன் செத்து போய் விடுகிறான். இவனுடைய நடுகள் மட்டும் இருக்கிறது. இவர் அந்த நடுகளுக்கு முன்னாலே நின்று, நீ என்னை வர சொன்னாயே, நான் வந்திருக்கிறேன், எனக்கு இடம் தர மாட்டாயா என்று கேட்ட உடனே அந்த நடுகள் நகர்ந்து அவனுக்கு இடம் கொடுத்ததாம். இதெல்லாம் உண்மையா பொய்யா இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இதுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சியை வாங்கி கொள்ள வேண்டும். அந்த நடுகள் நகர்ந்து இடம் கொடுத்த உடனே இவரும் அங்கே தன் உயிரை துறந்து அந்த அரசனோடு சேர்ந்தார் என்பது ஒரு கதை. அது போலவேதான் இவரை பத்தியாரை திருப்பி அனுப்பின பிறகு கோப்பெரும் சோழன் வடக்கு இருக்க தயார் பண்ணி தற்பை புல் பாய் விதித்து அதிலே உட்கார்ந்து விட்டான். அப்படி உட்கார்ந்த பொழுது அருகிலே இருந்தவரை சொன்னான், இன்னொரு தற்பை புல் போடுங்கள், எனக்கு பக்கத்திலே இன்னொன்று போடுங்கள். உடனே அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு போடுவதற்கு இல்லை, ஏன் இன்னொன்று எதற்கு என்று கேட்ட உடனே, என்னுடைய நெருங்கிய நண்பர் பிசிராந்தையார் இருக்கிறார், அவர் எப்படியும் என்னோடு இருந்து உயிர் விடுவார், அவருக்காக ஒரு தற்பை போடுங்கள் என்று சொன்ன உடனே அவர்களும் அதை போட்டார்கள். அவன் சொன்னது போலவே பிசிராந்தையாரும் அந்த டைமுக்கு வந்தார். இவன் தற்பை பல்ல உட்கார பொழுது அவரும் உட்கார்ந்து 2 பேருமாக உயிர் துறந்தார்கள் என்கின்ற ஒரு கதை. எப்ப நடந்திருக்கும்? சங்ககாலத்துக்கு நடந்திருக்கிற கதையை இன்றைக்கு வரைக்கும் படிக்கிறோம். அதுதான் நல்ல விஷயங்களுக்கு இருக்கிற சிறப்பு. நல்ல விஷயம் ஒன்றை செய்தால் காலம் கடந்து நாம் நிலைப்போம். பிசிராந்தையார் அன்றைக்கு செத்தார், இன்றைக்கும் வாழ்கிறார், அதை மறந்து போகாதீர்கள். ஆகவே அந்த அந்த கதையை எடுத்து இந்த 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 திருக்குறளுக்கான உவமையாக எடுத்து காட்டுகிறார் பரிமேலழகர். படியுங்கள். இவ்விரண்டும் இன்றி கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையார்க்கும் போல உணர்ச்சி ஒப்பின் அதுவே உடன் உயிர் நீங்கும் உரிமைத்தாய நட்பினை பயக்கும் என்பதாம். அவர் எங்கேயோ இருந்தார், இவர் எங்கேயோ இருந்தார், உணர்ச்சி இல்லை, வேற ஊர், பழகுதல் இல்லை, அடிக்கடி சந்திக்கவில்லை. ஆனால் உணர்ச்சி ஒத்தி இருந்த காரணத்தினாலே இவன் சாக போறான் என்று தெரிந்து கொண்டு அந்த டைமுக்கு அவரும் உட்கார்ந்தார். அதை சொல்கிறார், அந்த குறளுக்கு விளக்கமாக சொல்லுகிறார். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சியாம் நட்பாம் கிழமை தரும் என்பதற்கு இந்த நட்பினுடைய இவர்களுடைய நட்பை எடுத்து காட்டுகிறார். திருக்குறளினுடைய உரைக்கு விளக்கமாக ஒருவருடைய நட்பு அமையும் என்றால் அந்த நட்பை செய்தவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்களாக இருந்திருப்பார்கள். திருக்குறள் இந்த உலகம் உள்ளவரையும் இருக்க போகிறது. திருக்குறள் இருக்கும் வரையும் பரிமேலழகர் உரை இருக்க போகிறது. பரிமேலழகர் உரை இருக்கும் வரைக்கும் இந்த 2 பேருடைய நட்பினுடைய பெருமை பேசப்பட போகிறது. அதுதான் உயர்வினுடைய சிறப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மேற்கோள் புறநானூறு 217 பாடல். நட்பிற்கு புணர்ச்சி பழகுதல் உணர்ச்சியொத்தல் என்னும் காரணம் 3 பின்னது சிறப்புடைத்து என்பது இதனால் கூறப்பட்டது. 3 காரணங்களும் நட்புக்குரிய காரணங்கள் தான். ஆனால் முதல் சொன்ன 2ஐ விட இந்த உணர்ச்சியொத்தல் என்பதுதான் நட்புக்கு சிறந்தது. நல்ல நண்பர்கள், இது பிழை என்று ஒருவன் நினைத்தால் அவனும் இவன் சொல்லாமலே அவனும் நினைப்பான் இது பிழை என்று. இது செய்யலாம் என்று நினைத்தால் அவனும் செய்யலாம் என்று நினைப்பான். அதுதான் நட்பினுடைய அந்த உன்னதத்தன்மை. அது உணர்ச்சி ஒத்தலாலே தான் வரும். உணர்ச்சி பழகுதல் நட்புக்கு தேவையாயினும் அதை விட இந்த உணர்ச்சி ஒத்தல் என்பது நட்புக்கு சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. குறள் எண் 785 மறுவாசிப்பு. உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். உரை. உணர்ச்சி பழகுதல் வேண்டா, ஒருவனோடு ஒருவன் நட்பாதற்கு புணர்ச்சியும் பழகுதலும் ஆகிய காரணங்கள் வேண்டுவது இல்லை. உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். இருவருக்கும் ஒத்த உணர்ச்சிதானே நட்பாம் உரிமையை கொடுக்கும். உரைக்குறிப்பு. புணர்ச்சி ஒரு தேயத்தராதல். இன்றே போல்கனும் புணர்ச்சி என்றதும் அதனை. மேற்கோள் பாடல் புறநானூறு 58 பாடல். பழகுதல் பலகால் கண்டும் சொல்லாடியும் மறுவுதல்.
இவ்விரண்டும் இன்றி கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையார்க்கும் போல உணர்ச்சி ஒப்பின் அதுவே உடன் உயிர் நீங்கும் உரிமைத்தாய நட்பினை பயக்கும் என்பதாம். மேற்கோள் பாடல் புறநானூறு 217. நட்பிற்கு புணர்ச்சி, பழகுதல், உணர்ச்சி ஒத்தல் என்னும் காரணம் மூன்றனுள்ளும் பின்னது சிறப்புடைத்து என்பது இதனால் கூறப்பட்டது. குறள் எண் 786. முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. இவ்வளவு தெளிவாக ஒரு 2 அடிகளே சொல்லுகிறார். சிரிப்பதிலே 2 வகையான சிரிப்பு இருக்கிறது. அதிலே ஒன்று முகம் சிரிப்பது, அடுத்தது அகம் சிரிப்பது. இந்த 2 வகையான சிரிப்பு இருக்கிறது. ராமன் சுக்ரீவனுக்கு இந்த முடிசூட்ட லட்சுமணனை கொண்டு வித்து முடிசூட்டிய பிறகு சில அரச ஆலோசனைகளை சொல்லுவான். அப்படி ஆலோசனை சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிற ஒரு செய்தி, நீ அரச நிர்வாகத்திலே உட்கார்ந்து விட்டாய். அப்படி சீட்ல இருக்கிற பொழுது உன்னை பிடிக்காதவன் ஒருவன் வருகிறான். அப்படி பிடிக்காதவன் வருகிற பொழுது, பிடிக்காதவரை கண்டால் எங்களுடைய முகம் எப்படியும் மாறும் அல்லது கோபப்படுவோம். ராமன் சொன்னான், அப்படி பிடிக்காதவர்கள் வந்தாலும் நீ சிரிப்பு என்ற முகமூடியை மாட்டிக்கொள் முதலிலே, அப்பொழுதுதான் அவன் உன்னை அளக்க முடியாமல் போவான். புகை உடைத்து எண்ணின் உண்டு பொங்கு அனல் அங்கு என்று உண்ணும் மிகை உடைத்து உலகம் நூலோர் வினயமும் வேண்டற்பாற்றே சொல்லிட்டு சொன்னான், பகையுடை சிந்தையார்க்கும் பயனொரு பண்பில் மாறா நகையுடை முகத்தை ஆகி, உன்னுடைய முகத்தை சிரித்த முகமாக்கிக்கொள். இதெல்லாம் நமக்கு அவர்கள் தருகிற உதவி. எதிரி வந்தாலும் சரி, இந்த சிரிப்பு என்பது ஒரு பெரிய சிறந்த பாசை. பாருங்கள், நான் வெளிநாடுகளுக்கு போகிற பொழுது பார்ப்பேன், வெள்ளைக்காரர்கள் நடப்பார்கள், சும்மா சிரித்து விட்டு போவார்கள். அதாவது ஒன்னும் பேச இல்லை, அவன் தன் நட்பை எனக்கு சொல்லிவிட்டு போகிறான். நாங்கள் அப்படி சிரிக்கிற பழக்கத்தை ரொம்ப குறைத்து விட்டோம். சிரித்து விட்டு போவார்கள். சும்மா அவனுக்கு மேலும் ஒரு தொடர்பும் இருக்காது, சிரித்து விட்டு போகிறது இருக்கிறதே. அதான் சொல்றாள், பயனுறு பண்பில் மாறா நகையுடை முகத்தை ஆகி, முகத்தை சிரித்து கொண்டு சொல்லிவிட்டு சொன்னான், இன்னுரை நல்கு நாவால் என்றான். அவர்களோட முதல் சிரித்து விட்டு பிறகு சொன்னான். என்ன சொன்னான் என்றால், சிரித்தால் போதாது, இனிய சொற்களை பேச அவர்களோடு. உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, என்ன பகையுடைய சிந்தையார் என்று சொல்லிவிட்டீர், பிறகு எப்படி அவனோடு நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேச முடியும் என்று கேட்டால், திருவள்ளுவர் கம்பர் சொன்னார், நீ நேரடியாக நல்ல வார்த்தைகளை பேச வேண்டாம், அது மனதிலே இருந்து வர்ற வார்த்தைகளா, வாயிலே இருந்து வர்ற வார்த்தைகளாக சிரித்து சும்மா நல்ல வார்த்தைகளை பேச. அதுக்குதான் ஒரு சொல் போட்டார், பகையுடை சிந்தையார்க்கும் பயனொரு பண்பில் மாறா நகையுடை முகத்தை ஆகி இன்னுரை நல்கு நாவால் என்றான். நாக்கால பேசு, மனதால பேச வேண்டாம். ஆகவே சிரிக்கிறதிலே பேசுறதிலே எல்லாம் மனதாலே பேசுவது, வாயாலே பேசுவது என்று 2 வகை இருக்கிறது. இங்கேயும் என்ன சொல்லுகிறார் என்றால், முகம் நக நட்பது நட்பன்று. முகத்திலே சிரிப்பை காட்டி பேசுவதற்கு பேர் நட்பில்லை, நெஞ்சத்து அகம் நக நட்க வேண்டும். ஒரு தொடர்பில்லாதவரோடு நீ முகம் நக நட்டு விட்டு போகலாம். நண்பன் என்று நீ நட்பு என்ற அதிகாரத்திலே படித்துக் கொண்டிருக்கும் நண்பன் என்று ஒருவன் சொல்ல வேண்டுமென்றால் அவனை நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால், சும்மா முகச்சிரிப்போடு அவனோடு தொடர்பு இருக்கப்படாது. நெஞ்சத்து அகம் நக நட்க வேண்டும். இவனுடைய மனம் சிரிக்கிற பொழுது அவனுடைய மனம் சிரிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது நட்பு என்கிறார். பரிமாறர் சொல்லுகிறதை கேட்போம். உரை: முகம் நக நட்பது நட்பு அன்று, கண்ட வழி அகம் ஒழிய முகம் மாத்திரமே மலரும் வகை நட்கும் அது நட்பாகாது. பாருங்க, பரிமாறர் சொல்லுகிற கண்ட வழி, அதாவது ஒருவனை சந்திக்கிற பொழுது. இங்கே திருக்குறள் இல்லை, முகம் நக நட்பது, முதல் சந்தித்தால் தானே சிரிக்கலாம். ஆகவே கண்ட வழி அப்படிங்கள் அகம் ஒழிய
முகம் மாத்திரமே மலரும் வகை நட்கும் அது நட்பாகாது. அததான் மனம் சிரிக்காமல் முகம் சிரிப்பது. அது ஒரு, நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, அதுதான் நடிப்பு. உலகத்திலே நடிப்பு என்றால் என்னவென்றால், கடவுள் நம்மை எப்படி படைத்திருக்கிறார் என்றால், மன உணர்ச்சி உடம்பிலே தெரிய வேண்டும். அதுதான் உண்மை. நம்முடைய மனதிலே கோபம் வந்தால் அது உடம்பிலே தெரிய வேண்டும். நம் மனதிலே சந்தோஷம் வந்தால் உடம்பிலே தெரிய வேண்டும். அதுபோல சிரிப்பு என்பது முதல் உள்ளம் சிரித்து வாய் சிரிக்க வேண்டும். சில பேருக்கு அப்படி இல்லை, வாய் மட்டும் சிரிக்கும், பொய்யாக சிரிப்பார்கள். அது வர வர அது கூடிவிட்டது. அது 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 அதுக்கு என்ன அர்த்தம் தான்? நடிப்பு என்ற அர்த்தம். நடிகர்கள் தான் மனதிலே ஒரு உணர்ச்சியும் உடலிலே ஒரு உணர்ச்சியுமாக இருப்பார்கள். நடிக்கிறவன் எவ்வளவோ உத்தமமான பேச்சு பேசுவான், உதவாதவனாக இருப்பான். நடிக்கிறவள் எத்தனையோ பத்தினி போல காட்டுவான், உதவாதவனாக இருப்பார். ஆகவே இந்த அகமும் முகமும் ஒத்திருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். வெறுமனே முகம் நக நற்றால் அதுக்கு பெயர் நட்பில்லை. நெஞ்சமும் சேர்ந்து சிரித்தால்தான் அதற்கு நட்பு என்று பெயர். படியுங்கள். முகம் நக நட்பது நட்பு அன்று, கண்ட வழி அகம் மொழிய முகம் மாத்திரமே மலரும் வகை நட்கும் அது நட்பாகாது. பாருங்க, பரிமாணம் சேர்த்திருக்கிற சொல்ல பாருங்க. முகம் நக நட்பது நட்பன்று, இவ்வளவுதான் இருக்குது. பரிமாணம் என்ன சேர்க்கிறார்? அகமொழிய. அது பரிமாணம் சேர்த்தபடியே தான் நமக்கு விளங்கு. அகமொழிய முகம் மட்டும் சிரித்தாள் அது நட்பாகாது. நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு, அன்பால் அகமும் மலர நட்கும் அதே நட்பாவது. இந்த திருக்குறள்ல இல்லை, குறள்ல இருக்கிறதா? முகம் நக நட்பதே முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பதே நட்பு. இவர் எப்படி உரை எழுதுகிறார்? அகமும் நக நட்பதே என்று எழுதுகிறார். அப்படி என்றால் அதுக்கு என்ன, அந்த உம்மனாவுக்கு என்ன பெயர்? இறந்தது தழிய எச்ச. இறந்தது தழிய எச்ச உண்மை. ஏன் இந்த உம்மனாவை இவர் போட வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதாவது திரும்ப சொல்லுகிறேன், முகம் நக நட்பது நட்பன்று, முகமும் பார்த்து சிரிப்பதற்கு நட்பில்லை. அடுத்தது என்ன போட்டார் திருவள்ளுவர்? அகம் நக நட்பதே நெஞ்சத்து அகம் நக நட்பதே நட்பு. பரிமளர் என்ன உரை எழுதுகிறார்? நெஞ்சத்து அகமும் நக நட்பதே நட்பு. ஏனென்றால் இந்த குறளை தவறாக வழங்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த பரிமளர் செய்கிற ரிப்பேர்கள் பெரிய உத்தமமான ரிப்பேர் பண்ணுவார். முகம் நக நட்பது நட்பன்று, முகத்துக்கு முகம் சிரிப்பது நட்பில்லை, நெஞ்சத்துக்கு உள்ளமும் சேர்ந்து சிரிப்பதுதான் நட்புண்டா. அப்ப சில பேர் நினைப்பான், அப்ப சரி சினேதன்டா முகத்தை பார்த்து சிரிக்கவே படாது முடிவு பண்ணிருப்பான். அப்ப சினேதன்மார் என்றால் வாழையால் பார்த்து முறைச்சு கொண்டே இருக்க வேணுமா? அது உள்ளுக்கு சிரிக்கிறேன் சார் என்றா அந்த நட்பு எத்தனை நாளைக்கு நிற்கும்? ஆகவேதான் இந்த இறந்தது தழியை உண்மையை போட்டு முகம் நக நட்பதும் நட்புத்தான், அது நெஞ்சத்து அகம் நக முகம் நக வேண்டும். அவர் சிரிக்கவே வேண்டாம் என்பது அர்த்தம் இல்லை என்பதை கொண்டு வருவதற்காக ஒரு உம்மன்னாவை மட்டும் போட்டார். அகமும் நக என்றால் என்ன அர்த்தம்? முகமும் நக நட்பது நட்புக்கு ஒரு அடையாளம் தான் என்பதை சொல்லுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். படியுங்கள். நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு, அன்பால் அகமும் மலர நட்கும் அதே நட்பாவது. உரை குறிப்பு: நெஞ்சின் கண் நிகழ்வதனை நெஞ்சு என்றார். நெஞ்சு என்றதுக்கு என்ன உரை எழுதுகிறார் பாருங்கள். நெஞ்சத்து என்றதுக்கு என்ன எழுதுகிறார்? அன்பால் அகமும் மலர. அன்பால் என்ற சொல்லை சேர்த்துக் கொள்ளுகிறார். உண்மையிலே அன்பால் தான் நெஞ்சம் என்று போடுறது. அன்பால் அகம் நக நட்பது என்று அவரோடு நெஞ்சத்து அகம் நக நட்பது என்பது இல்லை, அன்பால் நகம் நக நட்பது என்று வர வேண்டும். நெஞ்சம் என்று போட்டதுக்கு காரணம் என்றால் அன்பு நிகழ்வது நெஞ்சத்திலே என்றபடியால் அந்த அன்பு என்பதற்கு பதிலாய் நெஞ்சத்து என்று போட்டுவிட்டார். பரிமாறர் அதை விளங்கி கொண்டு உரை எழுதுகிற பொழுது அன்பால் என்று அந்த நெஞ்சம் என்ற சொல்லுக்கு அன்பு என்று உரை வருவிக்கிறார். எப்படி வருவிக்கலாம் என்றால் நெஞ்சத்திலே தான் அன்பு நிகழும் என்றபடியால் அப்படி வருவிக்கலாம் என்று எடுத்து காட்டுகிறார். நெஞ்சின் கண் நிகழ்வதனை நெஞ்சு என்றார். இறந்தது தழிய அச்ச உம்மை விகாரத்தால் தொக்கது. அதுதான் நான் இப்ப சொன்னேனே,
முகம் நக நட்பது நட்பில்லை, நெஞ்சத்து அகமும் நக நட்பது என்று போற்று அந்த உம்மன்னாவை சேர்த்து கொண்டுவது. அது இல்லையே, திருக்குறளிலே அகமும் இல்லையே என்றால் சும்மா இல்லாம திருவள்ளுவர் உனக்கு போட்டு காட்ட முடியாது. நீ படிக்கிற பொழுது விளங்கி படி. திருவள்ளுவர் கொண்டதன்படி இப்படியே திருவள்ளுவருக்கு அந்த கருத்து இல்லையா என்றால் இருக்கிறது. அப்ப வரவில்லையே குரல் என்றால் அவர் அவ்வளவுதான் போட முடியும். நீ விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் இயற்கையை நீ விளங்கி கொண்டால் முகமும் சிரிப்பது நட்புக்கு ஒரு அடையாளம்தான். ஆகவே இங்கே திருவள்ளுவர் போட்டார் என்றால் அகம் நக நட்பது என்பதற்கு அந்த அகமும் நக நட்பது என்றுதான் இருக்க வேண்டும். அந்த உம்மன்னா ஏன் இல்லை என்றால் அது விகாரத்தால் தொக்கி நிற்கிறது, அவ்வளவுதான். இறந்தது தழிய எச்ச உம்மை விகாரத்தால் தொக்கது. இதனால் இரண்டும் ஒருங்கே மலர வேண்டும் என்பது பெற்றாம். அதுதான் முக்கியம். குறள்ல என்ன சொல்லி இருக்கின்றால் நெஞ்சத்து அகம் நக நட்பதுதான் நட்பு என்று. அப்படி அல்ல, அகமும் நக வேண்டும், முகமும் நக வேண்டும். உள்ளத்துக்குள்ளேயும் அன்பு பொங்க சிரிப்பு பெற வேண்டும், முகத்துக்குள்ளேயும் அன்பு பொங்க சிரிப்பு பெற வேண்டும். நட்புக்கு இது அடையாளம். பரிமாணர்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த குறளுக்கு உரை எழுதுகிறவர்கள் பிழையாக உரை எழுதி விடுவார்கள். அதாவது முகத்திலே சிரிக்கவே வேண்டாம் என்று எழுதி, அப்ப நண்பனும் பார்த்தா சிரிக்கவே கூடாதா? சிரிக்காமல் இருந்தால் அது நட்பாகுமா? முகமும் சிரிக்கத்தான் வேண்டும், அகமும் தான் அகத்தோடு சேர்ந்து முகமும் சிரிக்க வேண்டும் என்று இதற்கு பொருள்கொள் என்று பரிமாளர்கள் எடுத்து காட்டுகிறார். குறள் எண் 786 மறுவாசிப்பு. முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. உரை: முகம் நக நட்பது நட்பு அன்று. கண்ட வழி அகம் மொழிய முகம் மாத்திரமே மலரும் வகை நட்கும் அது நட்பாகாது. நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. அன்பால் அகமும் மலர நட்கும் அதே நட்பாவது. உரை குறிப்பு: நெஞ்சின் கண் நிகழ்வதனை நெஞ்சு என்றார். இறந்தது தழிய எச்ச உம்மை விகாரத்துடைய பாசை விளங்காவிட்டால் இப்ப இந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் பொருள் சொல்ல முடியாது. பரிமளகர் திருவள்ளுவருடைய அந்த திருவள்ளுவரை படித்து 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 அவருக்கு சொற்சுருக்கம் அதை விட அதிகமாக வந்துவிட்டது. அப்ப நெஞ்சின் கண் நிகழ்வதனை நெஞ்சு என்றார். நாங்க இதுக்கு வசனம் என்ன எழுதுவோம்? நெஞ்சிலே விளைவதுதான் அன்பு, அந்த அன்பைத்தான் அகத்துக்கான நட்புக்கு அகமலர்ச்சியாக சொல்ல வேண்டும். ஆகவே திருவள்ளுவர் இங்கே நெஞ்சத்து என்று போட்டது நெஞ்சத்தில் விளைகிற அன்பு என்பதை குறிக்கிறது என்று இவ்வளவும் எழுத வேண்டும். அவர் என்ன எழுதிவிட்டார்? நெஞ்சத்தின் கண் நிகழ்வதனை நெஞ்சு என்றார். நெஞ்சத்தின் கண் நிகழ்வதாகிய அன்பினை நெஞ்சு என்ற சொல்லாலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பாசை பரிமளருடைய பாசை. நீண்ட நாள் பயின்றாலே ஒழிய இந்த பாசை புரியாது. இறந்தது தழிய எச்ச உம்மை விகாரத்தால் தொக்கது. இதனால் இரண்டும் ஒருங்கே மலர வேண்டும் என்பது பெற்றாம். ரெண்டும் ஒருங்கே மலர வேண்டும், அகமும் மலர வேண்டும், முகமும் மலர வேண்டும். இன்றைக்கு இந்த அளவிலே நாங்கள் நிறுத்துவோம். எங்களுக்கு அடுத்த வாரம் எங்களுடைய நாட்டிய விழா நடைபெறப் போகிறது. இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே தான் எல்லா வேலையும் செய்ய இருக்கிறபடியால் இன்றைக்கு குறள் அளவிலே இந்த அளவிலே நிறுத்தி மித்திய குறளை நாளை அடுத்த வகுப்பிலே படிப்போம். அடுத்த வகுப்பு இருக்க வாய்ப்பில்லை. சனி ஞாயிறு ரெண்டும் எங்களுடைய நாட்டிய விழா நடைபெற இருக்கிறது. ஆகவே அதுக்கு அடுத்த வகுப்பிலே படிக்க நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து படிப்போம். நன்றிங்க. குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர்வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.co.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர்வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.